மௌலூது என்பது மூடப்பழக்கமா? மௌலூது என்றால் என்ன? மௌலூது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற அம்பியாக்கள் அவுலியாக்களுடைய சிறப்புகளை கவிதைகளின் மூலமாகவோ உரைநடையின் மூலமாகவோ சொல்வதுதான் மௌலூது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை உரைநடையின் மூலமாகவும் கவிதைகளின் மூலமாகவும் சொல்லக்கூடாது என்று சொன்னால் அவருக்கு குர்ஆன் தெரியாது என்ற அர்த்தம், ஹதீஸ் தெரியாது என்ற அர்த்தம். கவிதைகள் மூலமாக பாடக்கூடாதான். என்ன, கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் ஒரு ஆயத்தான். அப்ப நம்ம சாதாரணமா சொல்லுவோம் குடி குடியை கெடுக்கும், குடி உடல் நலத்தை கெடுக்கும். அப்ப அந்த குடி என்பது எதை குடித்தாலும் உடல் நலத்தை கெடுக்குமா? பால் குடித்தாலும் கெடுக்குமா? ஐஸ் குடித்தாலும் கெடுக்குமா? ஜூஸ் குடித்தாலும் கெடுக்குமா? அப்ப குடியை கெடுக்கும் என்று சொன்னால் அது என்ன குடி? அது சாராயம் என்ற குடி. அதே போன்று கவிஞர்களை பின்பற்ற கூடாது என்று சொன்னால் அது எந்த கவிதை? குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் மாறுபட்ட கவிதைகள், அல்லாஹ்வும் ரசூலும் அந்த ரசூலுடைய சஹாபாக்களும் சொல்லித் தராத கவிதைகள் தான் நாம் பின்பற்ற கூடாத கவிதைகள். சஹீஹுல் புகாரி போன்ற, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஏராளமான ஹதீஸுடைய கிரந்தங்களை நாம் பரிசோதித்து பார்த்தால் அருமை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிதைகளின் மூலமாக புகழ்ந்த சரித்திரங்களை ஏராளமாக பார்க்க முடியும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சஹாபாக்கள் புகழ்ந்து சொன்ன கவிதைகளை ஒரு போரின் போது நபிகள் அவர்களே பாடி காட்டினார்கள். ஹந்தக் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி தோண்டுகிறார்கள். அந்த நேரத்தில் உற்சாகத்திற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பாடிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய கவிதையை நபிகளே பாடுகிறார்கள். கவிஞர்களை பின்பற்ற கூடாது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கவிதை பாடி இருப்பார்கள்? மௌலிது வரிகள், மௌலிதுகளை கவிதைகளின் மூலமாக பாடுகிறது மூட பழக்கம் என்றிருந்தால் இந்த உலகத்தில் மூடப்பழக்கத்தை ஒழிக்க வந்த சய்யிதுனா ரசூலுல்லாஹி எப்படி கவிதை பாடி இருப்பார்கள்? வாருங்கள், புகாரியுடைய கிதாபுல் மகாசி என்ற அத்தியாயத்துடைய 4106வது ஹதீஸ். இங்கே பேசியவர் சொன்னார், ஹதீஸை காட்டுங்கள், புகாரியை காட்டுங்கள், முஸ்லிமை காட்டுங்கள் என்று சொன்னார். நாங்கள் காட்டுகிறோம். உண்மையான முஃமினாக இருந்தால், நீங்கள் பேசுகின்ற பேச்சில் நியாயம் இருந்தால், நாங்கள் சொல்லுகின்ற ஆதாரத்தை செவிதாழ்த்தி கேட்டு அதன்படி நடப்பதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். பாருங்கள், அல்லாஹும்ம லௌலா அன்த மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா ஃபஅன்ஸிலன் சாகினதன் அலைனா وثبت الأقدام إلا قينا إن الأولى قد بغوا علينا وإن أرادوا فتنة آبينا ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கவிதைகளை பாடுகிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை, அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அவர்கள் பிறந்த மகிழ்ச்சிக்காக வேண்டி, அல்லாஹ் செய்த நன்றிக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை நாம் பாடுகின்ற பொழுது நம்மை பார்த்து முஷ்ரிக் என்று சொல்கிறார்கள், நம்மை பார்த்து காஃபிர் என்று சொல்கிறார்கள். நாம் செய்கின்ற செயல்களை பித்அத் என்றும் அனாச்சாரம் என்றும் மூடப்பழக்கம் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் ஓ சகோதரர்கள், நாங்கள் கேட்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதை பாடி இருக்கிறார்கள். தன்னை பற்றி சஹாபாக்கள் பாடிய கவிதைகளை எடுத்து பாடி இருக்கிறார்கள். இதை யாராலும் மறுக்க முடியுமா? சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ். இதே போன்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவிதை பாடிய ஏராளம் சம்பவங்களை மிக தெள்ளத் தெளிவாக காட்ட முடியும். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசவை புலவராக இருந்தார்கள். அவருடைய வேலையே என்னதான்? ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பாடுவதுதான். ஹஸ்ஸான் இப்னு சாபித் போருக்கு செல்ல மாட்டார்கள். போர் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு வீரம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவனாவது
எந்த வார்த்தையாவது தரக்குறைவாக பேசினால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கவிதையை கொண்டு பதில் கொடுப்பார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கவிதைகள் பாடுவதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை கூறுவதற்காக வேண்டி மஸ்ஜிதின் நபவியில் ஒரு மேடையை அமைத்து கொடுத்தார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பழைய மாதிரி ஒன்றும் கிடையாது. பழைய காலத்தில் என்ன செய்வாங்க, வீடுகள்ல மட்டும் ஓதுவாங்க, அது மாதிரி பள்ளிகள்ல மட்டும் ஓதுவாங்க. இந்த அப்படி அல்ல, வீடுகளை தாண்டி பள்ளிகளை தாண்டி மிகப்பெரிய மைதானங்கள் அமைத்து, மிகப்பெரிய பில்டிங்குகளிலும் ஆடிட்டோரியங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலூதுகள் நடைபெறுகின்றது. அதை பார்க்கின்ற பொழுது இந்த சகோதரர்களுக்கு வயிற்றெரிச்சல். ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய புகழெல்லாம் பாடுறான், நம்ம புகழ பாடலையே. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பாடினால் உனக்கென்ன சகோதரா? உன்னுடைய நபி அல்லவா அவர்கள், உன்னுடைய ஹபீப் அல்லவா அவர்கள். நீ இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ்வதற்கு காரணமான சய்யிதுல் வஜூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா, அவர்களை அல்லவா நாம் புகழ்ந்து பாடுகிறோம். உனக்கேன் வைத்தறிச்சல்? ஒரு முஸ்லிமுக்கு வைத்தறிச்சல் உண்டாகுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை கூறினால் அவனும் சேர்ந்து பாடுவான். அதான் மௌலூதுல எல்லா வரி எல்லாருக்கும் தெரியாது. அந்த தத்லு பைனனா ஃபில் கவாகிபி கல்புதூர் பல் வாஷ்ரஃபு மின்ஹு யா சய்யிதி கைரன் நபி இந்த அஞ்சாறு பேர் பாடுவாங்க. பாக்கி என்ன செய்வாங்க? அஸ்ஸலாத்து அலன் நபி வஸ்ஸலாமு அலர் ரசூல் அஸ்ஸஃபீஇல் அப்தஹி வல் ஹபீபில் அரபி. பாருங்க, எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பாடுகின்ற பொழுது கூட இருந்து நாமும் பாடணும். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடுவதற்கு வேண்டி மட்டுமே அமர்த்தப்பட்ட சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி சொல்வதாக கேட்டிருக்கிறேன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்கிற சஹாபி இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன ரூஹல் குதுஸ், நிச்சயமாக ஜிப்ரீல் லா யஸாலு யுஅய்யிதுக மா நாஃபஹத அன்னில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை தொட்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை தொட்டும் அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டு இருக்கின்ற காலமெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். அதன்படி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய வரிகள் சஹீஹ் முஸ்லிமுடைய 2ஆம் வால்யம் 301ஆம் பக்கத்தில் வருகிறது. ஹஜவுத்த முஹம்மதம் ஃபஅஜபது அன்ஹு வ இன்தல்லாஹி ஃபீ ذاكல் ஜஸாஉ. நீ முஹம்மது நபி அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாயா? ஃபஅஜபது அன்ஹு, நான் கவிதையின் மூலமாக பதில் தருவேன். அந்த கவிதை வீணான கவிதையா? அன்னைக்கு பேசுறாரு, பள்ளியில் இருந்து நீங்கள் கூத்தடிக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை கவிதைகளின் மூலமாக ஓதுவது இவருக்கு கூத்தடிப்பான். யாருடைய சிறப்பை ஓத வேண்டும்? நெஞ்சத்தில் ஈமான் இருந்தால், அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றிய நம்பிக்கை இருந்தால் உன்னுடைய வாயில் அந்த வார்த்தை வந்திருக்காது சகோதரா. அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் நம்பக்கூடிய ஒரு முஃமினுடைய வாயிலிருந்து அது வரவே செய்யாது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்களே இந்த பதில் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌலூத் ஓதுவது கூத்தடிப்பதாம். சுப்ஹானல்லாஹ், உலகம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டும்தான், தமிழகத்தில் மட்டும்தான், கேரளாவில் மட்டும்தான் மௌலிது என்று சொல்லக்கூடியவருடைய வாய்கள் எல்லாம் அடைபட்டு விட்டன. கழிந்த 2 மாதத்திற்கு முன்னால் கோழிக்கோட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன நிகழ்ச்சி? இன்டர்நேஷனல் மீலாது கான்ஃபரன்ஸ், சர்வதேச மீலாது மாநாடு. இந்தியாவுடைய உலமாக்கள் மட்டுமல்ல, சவுதியுடைய உலமாக்கள் அங்கே வந்திருந்தார்கள்.
மொரோக்கோவுடைய உலமாக்கள் வந்திருந்தார்கள், யமனுடைய உலமாக்கள் வந்திருந்தார்கள், ஈஜிப்துடைய உலமாக்கள் வந்திருந்தார்கள். உலக நாடுகளில் உள்ள அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது மஹப்பத் வைத்த முஹப்பீன்கள் அங்கே வந்திருந்தார்கள். அன்னை பேசுறாரு,